மாநாடு இனிதே தொடங்குகிறது. மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவரும் கழகத்தின் பொருளாளருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அன்புள்ள தமிழின தலைவர், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாநாட்டின் சார்பாக வரவேற்புரை ஆற்றுகிற தளபதி, இனமான பேராசிரியர் பெருந்தகைவர்களே, லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் எம்பி அவர்களே, தேசிய மாநாட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எஸ்.டி. ஷாரிக் எம்பி அவர்களே, தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோவிந்தராவ் அடிக் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவர் ஆரியர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, நைஜீரியா நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல் ரசாக் மோமோ அவர்களே, ஸ்வீடன் நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நசீம் மாலிக் அவர்களே, மலேசியா நாட்டினுடைய எம்பி திரு யூஸ்மாடி யூசப் அவர்களே, துருக்கி நாட்டை சார்ந்த பன்னாட்டு மனித உரிமை ஆணைய தூதுவர் முனைவர் கேமால் இஸ்ரீம் அவர்களே, மெரோக்கா நாட்டை சார்ந்த தேசிய உண்மை மற்றும் நீதி ஆணைய தலைவர் திரு அஃபோகா முபாரக் அவர்களே, புன்யாரா கிடாரா பேரரசின் தூதர் திரு மூசா அகமது அவர்களே, இலங்கை நலசமா சமாஜா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் விக்ரமபாகு கர்ணத்தின் அவர்களே, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் தேசிய இயக்குனர் ஆனந்த் குருசாமி அவர்களே, லண்டனில் இருந்து வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய குகதாசன் குகணேசன் அவர்களே, சிவானந்த சோதி அவர்களே, சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்துள்ள நரசிம்மன் அவர்களே, மலேசியா நாட்டிலிருந்து வருகை தந்துள்ள திரு தமிழ்மணி அவர்களே, ஈழ தமிழ் தலைவர்களே, அமெரிக்கா, இங்கிலாந்து, நார்வே என பல நாடுகளினுடைய பிரதிநிதிகளே, மத்திய மாநில முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய இணைய நண்பர்களே, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்றொடரினால் பலராய் காண்பர் என்ற புரட்சி கவிஞரின் எழுச்சி வரிகளுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய நிலையில் ஈழத்தமிழர்களின் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாட்டிற்கு திரண்டுள்ள எனது அருமை தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் மாநாட்டு வரவேற்பு குழுவின் சார்பில் வருக 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 என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் ஒரு செய்தியை, நீங்கள் அறிந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை இந்த மாநாட்டில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்று மதியம் 1 மணி வரையில் இந்த மாநாடு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில்
நடைபெறும் என்ற நிலையில்தான் அதற்கான ஏற்பாடுகளை நாம் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்று 1 மணி அளவில் நமக்கு கிடைத்த செய்தி, இந்த மாநாடு இங்கு நடைபெறக்கூடாது என்கிற ஓர வஞ்சனையோடு அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டவர்கள் முகத்தில் கரியை பூசக்கூடிய வகையில் நீதிமன்றம் நீதியை நமக்காக வழங்கி இந்த மாநாடு குறித்த இடத்தில் YMCA என்கிற இந்த திடலில் நடைபெறலாம் என்ற தீர்ப்பை பெற்று அந்த வகையில் இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால், உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு தமிழக அரசு அதனுடைய காவல்துறையும் உச்சநீதிமன்ற வரையில் இன்று சென்றிருக்கிறது. உச்சநீதிமன்ற வரையிலே சென்று இதை உடனே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அங்கேயும் தட்டி கழித்திருக்கிறார்கள். ஆக இதிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்று தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டெசோ மாநாட்டினுடைய முதல் வெற்றியாக மாநாடு தொடங்கக்கூடிய இந்த நாளிலேயே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக அப்படிப்பட்ட மாநாட்டிற்கு வருகை தந்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்க விரும்புகிறேன். பட முடியாது இனி துயரம், பட்டதெல்லாம் போதும் என்று பரிதவித்து சொல்லிடும் அளவிற்கு இலங்கை தமிழர்கள் இதுவரை அனைத்து வகையான துன்ப துயரங்களை அனுபவித்து விட்டார்கள். அவர்கள் மிக பெருமை வாய்ந்த தேசிய இனத்திற்கு சொந்தக்காரர்கள். உலகத்தின் மூத்த மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் என அனைத்து வகையான சிறப்புகளையும் நம்முடைய தமிழர்கள் பெற்றிருக்கக்கூடியவர்கள். எனினும் ஈழத் தமிழர்களின் இன்றைய நிலைக்கு காரணம் வரலாறு அவர்களை வஞ்சித்து விட்டது என்பதுதான். அனுராதபுரமும் யாழ்ப்பாணமும் வன்னியும் புலனறுவையும் தம்பத்தெனியாவும் கண்டியும் இலங்கையின் 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றினுடைய மௌன சாட்சிகளாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நீண்ட நெடிய வரலாற்று பாதையில் இலங்கை தமிழர்களின் சிறப்பான காலமும் உண்டு, சீரழிந்த காலமும் உண்டு. இலங்கையில் 2 முக்கிய தேசிய இனங்கள், சிங்களவர்களும் தமிழர்களும். 1.5 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தீவில் 35 லட்சம் பேர் தமிழர்கள். மதம், மொழி, கலாச்சாரம் போன்ற பாரம்பரியமான பிரச்சனைகளோடு பெரும்பான்மை இனத்தவர், சிறுபான்மை இனத்தவர் என்கிற பிரச்சனையும் எரிமலையாக அவ்வப்போதே வெடித்துக் கொண்டே வெளிவந்து கொண்டுதான் இருந்தது. நீரு பூத்த நெருப்பான இத்தகைய பிரச்சனைகளுக்கிடையே 15ஆம் நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது 1948 வரை தொடர்ந்து இலங்கையில் வெளிநாட்டவர்களுடைய ஆக்கிரமிப்புகள். முதலில் போர்ச்சுகீசியருடைய ஆக்கிரமிப்பு, அவர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்களின் ஆக்கிரமிப்பு, அதற்கடுத்து வெள்ளையர்களுடைய ஆக்கிரமிப்பு. இந்தியாவிலிருந்து வெள்ளையர்கள் வெளியேறுகிற நேரத்தில் எந்த வகையான குழப்ப சூழ்நிலையில் வெளியேறி இருக்கிறார்களோ அதே வகையான குழப்ப சூழ்நிலையில் தான் 1948ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளியே சென்றவர்கள் வெள்ளையர்கள். 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்திருந்த வெள்ளைக்கார ஆட்சியாளருடைய புதிய அரசியல் சீர்திருத்த நடவடிக்கைகளின் காரணமாக இலங்கையில் தமிழ் மக்களுடைய சுதந்திரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரிய பிரதேசத்தினுடைய அடையாளத்தையே இழந்தனர். வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்ற பின்னர் சிங்களவர்களுடைய ஆணவ ஆட்சியினுடைய அதிகாரங்கள் கொடிகட்டி பறந்தன. தமிழர்களுக்கு தொடர்ந்து
அநீதிகளும் கொடுமைகளும் இழைக்கப்பட்டு வருவதையும் சரித்திரம் தலைகுனிந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை குறித்து வைத்துக் கொண்டு வருகிறது என்பதை நம்மால் மறந்துவிட முடியாது. ஒரே கொடி, ஒரே அரசியல் சட்டம் என்று சொன்னால் கூட பரவாயில்லை, நம்மால் புரிந்து கொள்ளவும் அதை பொறுத்துக் கொள்ளவும் முடியும். ஆனால் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஆள்வதற்கு நாங்கள், மாள்வதற்கு தமிழர்கள் என்று சிங்கள ஆதிக்கக்காரர்கள் சொல்வதையும் செய்வதையும் நம்மால் நிச்சயமாக உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சிங்கள ஆணவாட்சிக்கு எதிராக சுதந்திர இலங்கையில் முதல் குரல் கொடுத்த ஈழ நாட்டு தந்தை நம்முடைய செல்வா அவர்கள். நான் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். அவர் 1952ஆம் ஆண்டு இலங்கையில தமிழர்கள் ஏராளமாக வாழக்கூடிய பகுதியில காங்கேசன் துறை என்கிற தொகுதியில அவர் தேர்தலில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து நின்றவர் நடேசன் பிள்ளை. அவரும் தமிழர் தான். தமிழனே மோதி அழிப்பதுதானே தொடர்ந்து வரும் தமிழர் சரித்திரமாக அமைந்திருக்கிறது. அந்த தேர்தலில் தமிழருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த நம்முடைய தந்தை செல்வா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தந்தை செல்வா அவர்கள் தேர்தலில் தோற்று போன பிறகு கூட தமிழ் இனத்திற்காக அரசியல் நடத்துவதையும் தமிழர்களின் உரிமைகளுக்காக பாடுபடுவதையும் அவர் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். தமிழ் சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இறுதி வரை செல்வா அவர்கள் பாடுபட்டார்கள். அதே போலத்தான் தேர்தலில் வெற்றி தோல்வியை பற்றி கிஞ்சுற்றும் கவலைப்படாமல் தமிழ் இனத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவு கூறுகிறேன். அந்த பின்னணி சரித்திரத்தின் காலகட்டமாகத்தான்